இன்னைக்கும் குடிச்சு வந்துட்டியா? நேத்துக்கு அடிச்சு அடி பத்தலையா? அப்படியே அடிச்சுன்னு வச்சுக்கவேன். சும்மா அடிக்கிற வேலை வச்சுக்காத. நான் குடிச்சிட்டு வந்து என்ன அடிக்கிற, தூக்கி போட்டு மிதிக்கிற. இதே உங்க அப்பா குடிச்சிட்டு வந்தா உடம்பொலி குடிச்சிட்டு வந்தாருன்னு சொல்றேன். என்ன நியாயம் இருக்க? சொல்றி. நானும் மனுஷன் தானே, எவ்வளவுதான் அடி வாங்குறது? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என் மேல பாசமே இல்லையில, போங்க. இங்க வா. அப்ப இது 3 என்ன ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன்? பிருந்தா, அம்மா வராங்க. வரது எங்க அம்மா. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு பணக்காரனா 10 கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோ, வீடு பங்களா சொத்துன்னு நல்லா சொகுசா வந்திருக்கலாம். ஏண்டி அவ 50 பவுன் நான் கேட்கறான்னா என்னை கல்யாணம் பண்ணு. ஒரு கரண்டி மாவுல தான் இட்லி ஊத்துறோம், ஒரு கரண்டி மாவுல தான் தோசை ஊத்துறோம். இட்லி இருக்குல்ல, இட்லி அதெல்லாம் ஆண்கள் மாதிரி குறுகிய வட்டத்துல இருப்பீங்க. ஆனா தோசை இருக்குல்ல, தோசை அது பெண்கள் மாதிரி பறந்து விரிந்த மனப்பான்மை உள்ளவர்கள், இந்த காலத்து சிங்க பெண்கள் நடுவரவர்களே. ஆண்கள் இட்லி மாதிரி மாப்பிள்ள, ஆண்கள் இட்லி மாதிரியாம்டா. உண்மைதான்டா. அதான்டா இட்லி அவிக்கும் போது வெந்திருச்சான்னு குத்தி குத்தி பாக்குறாளுவோ போல இருக்கு. ஆம்பளை இட்லி மாதிரியே தான் நாங்க ஒத்துக்கிறோம். இட்லி எடுத்து பாருங்க, 2 பக்கமும் வெள்ளையா இருக்கும். வெள்ளையான மனம் படைத்தவர்கள் என் ஆண்குல தங்கங்கள். பெண்கள் தோசை மாதிரியே தான். தோசை எடுத்து பாருங்க, ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், ஒரு பக்கம் கருப்பா இருக்கும். அதுக்கு கேரக்டர் புரிஞ்சுக்கவே முடியாது. மண்ணுக்கு போனாலும் அது கண்டுக்க முடியாது நம்மளால. இந்தப்ல விவசாயிகள்லாம் போராட்டம் பண்றாங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன போராட்டம் பண்றாங்க? விவசாயி உற்பத்தி பண்ற பொருளுக்கு விலை இல்ல, விலை யார் சொல்லி போராட்டம் பண்றாங்க. அப்படின்னா விவசாயம் பண்றவங்க தானே அந்த போராட்டத்துல கலந்துக்குவாங்க. நீங்க என்ன விவசாயம் பண்றீங்க? கூலி வேலைக்கு தானே போறீங்க, நீங்க ஏன் கலந்துக்கிறீங்க? அப்படி பார்த்தா விவசாயம் பண்றவங்க மட்டும் தான் சோறு சாப்பிடணும். நீங்க ஏன் சாப்பிடுறீங்க? சாப்பிடாதீங்க. ஏங்க ஒரு 500 ரூபா கொடுங்க. நான் உனக்கு 500 ரூபா கொடுக்கணும்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. கேளுங்க, சொல்றேன். ஆண்களுக்கு சின்னதா இருக்கும், பெண்களுக்கு பெருசா இருக்கும். அது என்ன? இந்த கேள்விக்கு பதில் சொல்லி தான் எனக்கு அந்த பணம் கிடைக்கணும்னா அந்த பணமே எனக்கு தேவையில்ல. ஏய், நீ நினைக்கிறமே தப்பான கேள்விலாம் இல்லை இது. இந்த கேள்விக்கு எல்லா ஆண்களும் சரியா பதில் சொல்லுவாங்க. தெரிஞ்சா நீ சொல்ல. தெரியல. ஆண்களே, சரியான பதில் நீங்க சொல்லுங்க. ஏங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும்னா என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும்னா அடுத்த ஜென்மத்தில் நம்ம பணமா தான் பிறக்கணும். $2000 பணம் வச்சிருந்தேனே எங்க? கேக்கல. 2000 பணம் வச்சிருந்தேன்டி, எங்கடி? ஆமா, இது உங்க பர்சுதே. பர்சுக்குள்ள $2000 பணம் வச்சிருந்தேன், அது எங்க? எங்க நீங்க என்னங்க சொல்றீங்க? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதுங்க. நான் சொல்றது சத்தியமா உனக்கு கேட்கல? சத்தியமா கேட்கல. நீங்க வேணுங்க உட்கார்ந்து கேட்டு பாருங்க. எந்திரி, சொல்லு. நைட் 2 மணிக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ கால் வந்துச்சு. யார் அது? கேட்கல. நைட் 2 மணிக்கு வாட்ஸ்அப்ல வீடியோ கால் வந்துச்சு. யார் அது? சத்தியமாவே நீ சொல்றது எனக்கு கேட்கலடி. நீ சொல்றது உண்மைதான் போலடி. கேட்கவே மாட்டேங்குது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது.